ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாது என்று தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி புகுந்த நாடு உருப்படாது. பாரதிய ஜனதா கட்சியோடு இன்று அதிமுக கூட்டணி வைத்திருப்பதால் வாக்கு திருட்டு நடக்கக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது. உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், விழிப்போடு இருங்கள். திராவிட முன்னேற்ற கழக அணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணி என்று இருந்தால் வாக்கு திருட்டு நடக்காது என்று நான் நம்புகிறேன். ஆனால் என்னுடைய நம்பிக்கையில சந்தேகம் வருவதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி புகுந்திருக்கிறது. நண்பர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அன்பிற்குரிய திரு செல்வ பெருந்தகை அவர்களே, சில பெயர்களை வேகமாக சொல்கிறேன். கிரீஷ் சோடங்கர், சூரஜ் ஹெக்டே, பவன் கேரா, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய பிரதிநிதிகளே, இந்த மாநாட்டினுடைய அழைப்பாளர், இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய ராபர்ட் புரூஸ் அவர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் நாடாளுமன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர்களே, வட்டார கமிட்டிகளின் தலைவர்களே, இளைஞர் காங்கிரஸ், மகளிர் காங்கிரஸ், மாணவர் காங்கிரஸ், எஸ்சி எஸ்டி பிரிவு, அனைத்து பிரிவுகளையும் சார்ந்த அருமை நண்பர்களே, மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய சங்கரபாண்டியன் அவர்களே மற்றும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். 10 நிமிடங்கள் தான் பேசப் போகிறேன். சுருக்கமாக சில செய்திகளை சொல்கிறேன். அதை கவனமாக கேட்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாக்கு திருட்டு என்றால் என்ன? வாக்கை திருட முடியுமா? போலி வாக்குச்சீட்டை போடுவது நமக்கு தெரியும். வாக்கு எண்ணிக்கையிலே பிழைகள் இருப்பது நமக்கு தெரியும். தோல்வியடைந்த வேட்பாளரை வெற்றி பெற்றதாக அறிவிப்பது நமக்கு தெரியும். பல பேரை வாக்கு போடாமல் தடுப்பது, குறிப்பாக தலித் சமுதாயத்தினரை, பல மாநிலங்களிலே சிறுபான்மை சமுதாயத்தை வாக்கு போடாமல் தடுப்பது நமக்கு தெரியும். ஆனால் வாக்கு திருட்டு என்பது நமக்கு அறிமுகம் இல்லாதது. வாக்கு திருட்டு நடந்தது என்று அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரகடனப்படுத்திய பிறகுதான் இதை போன்ற ஒரு தில்லுமுல்லு நடைபெறுகிறது என்றே நமக்கு தெரியும். வாக்கு திருட்டு எப்படி நடக்கிறது? கர்நாடகாவில் பெங்களூர் சென்ட்ரல் என்று ஒரு நாடாளுமன்ற தொகுதி இருக்கிறது. அதுல 7 சட்டமன்ற தொகுதிகள். அதுல மகாதேவ்புரா என்பது ஒரு சட்டமன்ற தொகுதி. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர், பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் நின்றார்கள். மற்ற வேட்பாளர்கள் இருந்தாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 3 தொகுதிகளிலே, சட்டமன்ற தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் முன்னணியிலே இருந்தார். 3 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் அருமை நண்பர் மன்சூர் கான் அவர்கள் முன்னணியிலே இருந்தார்கள். இந்த 3ஐயும் அந்த 3ஐயும் நிகர கூட்டி கழித்து பார்த்து நிகர முன்னணி என்றால் நம்முடைய வேட்பாளர், காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் மன்சூர் கான் அவர்கள் 88,000 வாக்குகள் முன்னணியிலே இருந்தார். 88,000 வாக்குகள் 6 சட்டமன்ற தொகுதியில். ஒரு மகாதேவ்புரால மட்டுமே, ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர்
120,000 வாக்குகள் முன்னணியில் இருந்ததாக தேர்தல் அதிகாரி அறிவித்தார். ஆக 88,000 முன்னணி என்பது 32,000 தோல்வியாக முடிந்தது. அது எப்படி ஒரு தொகுதியில, ஒரு சட்டமன்ற தொகுதியில 120,000 வாக்குகள் முன்னணியில ஒருத்தர் இருக்க முடியாது? அதைத்தான் ஆராய்ந்த பிறகு திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பேட்டி அளித்தார். அது எல்லா தொலைக்காட்சிகளும் கட்டாயமாக ஒளிபரப்ப வேண்டிய அவசியம் இருந்தது. மறுநாள் பத்திரிகையில செய்தி வந்தது. அதற்கு பிறகு இருட்டடிப்பு. ஒரு நாள் செய்தி, ஒரு நாள் பத்திரிகை செய்திகள், அதற்கு பிறகு இருட்டடிப்பு. அதுல என்ன கண்டுபிடிச்சு சொன்னார்? பல பேருக்கு பேரு XYARTV, அது பேரா? இந்த டைப் படிக்கும் போது, கம்ப்யூட்டர்ல டைப் படிக்கும் போது தவறாக பிழையாக வந்துருமே, அந்த மாதிரி பேர். எப்படியா அந்த மாதிரி பேர் இருக்க முடியும்? பல பேருக்கு முகவரி என்னவென்றால், கதவு இலக்கு எண் 0, 320, 450, 873 வீட்டு எண் இருக்கும். ஆனா பல பேருக்கு வீட்டு எண் 0. 0ன்னு ஒரு நகராட்சியோ பேரூராட்சியோ ஒரு கிராம கமிட்டியோ கதவு இலக்கு வைக்குமா? இதைவிட வேடிக்கை என்னவென்றால், ஒரு இடத்துல, ஒரு அறையில 120 பேரு அங்க வாக்குரிமை பெற்று இருக்கிறார்கள். ஒரு தெருக்கு பேரு பீர் ஸ்ட்ரீட். அது என்ன பீர்னு எனக்கு தெரியாது, பீரான்னு தெரியாது. அதுல ஒரு கதவு இலக்கல ஒரு அறை தான். ஒரு அறையில 120 பேரு வாக்காளர்களாக இருக்கிறாங்க. இதெல்லாம் தேர்தல் கமிஷன் அம்பலப்படுத்திய பிறகும் விசாரிக்க மறுக்கிறது. இவர்கள் எங்கே இருந்து வந்தாங்க? 0 கதவிலக்கு உள்ள வீட்டில் XYZRT என்ற பெயர் உள்ளவர் 120 பேரோடு வந்து வாக்கு போட்டாரா? இது எப்படி நடக்கும்? அந்த ஒரு தொகுதியால் ஒரு நாடாளுமன்ற தொகுதியை நாம் இழந்தோம். இதுதான் வாக்கு திருட்டு. போலியான வாக்காளர்களை சேர்ப்பது, உண்மையான வாக்காளர்களை பெயர்களை நீக்குவது, போலியான வாக்காளர்களை இல்லாத முகவரியில சேர்ப்பது, ஒரு முகவரியில 120 பேர் 130 பேர் வாக்காளர்கள் என்று பட்டியலிலே சேர்ப்பது, அவர்கள் பெயரில யாரோ கட்சிக்காரங்க, பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் வந்து வாக்களிப்பது, இப்படித்தான் தேர்தல் நடந்திருக்கிறது என்பது நமக்கு புரியுது. இன்னொரு தொகுதி நேற்று பத்திரிகையில, இன்னைக்கு பத்திரிகையில வந்திருக்கு. குல்பர்கா நாடாளுமன்ற தொகுதியில, ஆலந்த் என்ற சட்டமன்ற தொகுதியில சட்டமன்ற தேர்தலில் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. அதே நாடாளுமன்ற தேர்தலில் 12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த தொகுதியில தோற்கடிக்கப்படுறோம். அதுல 8,000 வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன. எப்படி சட்டமன்ற தொகுதிக்கும் நாடாளுமன்ற தொகுதி தேர்தலுக்கும் இடையில 8,000 வாக்காளர்கள் காணாம போயிருவாங்க? இன்னைக்கு இன்னும் பல அதிர்ச்சியான செய்திகள் வந்திருக்கிறது. ஒரு வாக்குச்சாவடியில சுமார் 1000 பேர் இருப்பாங்க. அதிகபட்சம் 1,200 பேர் இருப்பாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் 800, 900, அதிகபட்சம் 1000, 1500 தான், 1100 தான். பீகார்ல உதாரணமாக பல தொகுதிகளை சொல்லி இருக்கிறார்கள். ஒரு தொகுதி 58 பேர் இறந்ததாக அங்க நீக்கி இருக்காங்க. 58 பேர் இறந்திருந்தாங்கன்னா மூத்தவர்கள் தானே இறந்திருக்கணும்.
இளைஞர்கள் இறக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் 58 பேர் இறந்ததுல 50 பேர் இளைஞர்கள், 8 பேர் தான் மூத்தவர்களா? இயற்கையில மூத்தவர்கள் இறப்பார்கள், இளையவர்கள் வாழ்வார்கள். 58 பேர்ல 40 பேர் முதியவர்கள், 10 பேர் இளைஞர்கள்னா ஏத்துக்கலாம். 58 பேர் இறந்ததாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுல 50 பேர் இளையவர்கள். செயின்ட் தெரசா வாக்குச்சாவடியில 70 பேர் இறந்திருக்கிறார்கள், 59 பேர் இளைஞர்கள். மதராசா பிஷான்பூர் என்ற வாக்குச்சாவடியில 61 பேர் இறந்திருக்கிறார்கள், 48 பேர் இளைஞர்கள். இது எப்படி நடக்கும்? இது இயற்கைக்கு நேர் விரோதமானது. மூத்தவர்கள் இறப்பது, இளையவர்கள் வாழ்வது இயற்கை. ஆனா இந்த தொகுதியில மட்டும், இந்த வாக்குச்சாவடிகளில மட்டும் இளையவர்கள் இறக்கிறார்கள், மூத்தவர்கள் இறக்கல. சரி, இன்னொரு உதாரணம். பல பேரை நீக்கி இருக்காங்க. கோபால்கஞ்ச் என்ற ஒரு வாக்குச்சாவடியில 641 பேரை நீக்கி இருக்காங்க. ஒரு தொகுதியில, ஒரு வாக்குச்சாவடியில 1000 1100 வாக்காளர்கள் இருக்கிற இடத்துல 641 பேரை நீக்கி இருக்காங்க. அது எப்படி 640 பேரை நீக்க முடியும்? 10 15 20 25 நீக்கினா புரியும். 641 பேரை நீக்கி இருக்கிறாங்க. அதுல 591 பேர் குடிபெயர்ந்துட்டாங்களாம். எங்க போனாங்க? குடிபெயர்ந்துட்டாங்களாம். ஒரு வாக்குச்சாவடியில 600 பேரா குடிபெயர்வாங்க? இன்னொன்னு, அங்கன்வாடி கேந்திரா என்ற வாக்குச்சாவடியில 677 பேரை நீக்கி இருக்காங்க. அந்த ஊர்ல, அந்த வாக்குச்சாவடியில 627 பேரை நீக்கி இருக்காங்க. அந்த 627 பேரும் குடிபெயர்ந்துட்டாங்களாம். அது எப்படி 627 பேரும் குடியே வர முடியும்? அந்த ஊரே காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா? எப்படி நடக்கும் இதெல்லாம்? இன்னொன்னு சொல்றேன், இன்னொரு உதாரணம். ஆப்சென்ட், அதாவது அவர்கள் பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்கு, ஆனா நீக்கிறதுக்கு முன்னாடி அதை விசாரிச்சாங்களாம். விசாரிச்சா அந்த முகவரியில இல்லையா அப்படின்னு ஒரு கதை பீகார் தேர்தல் கமிஷன் சொல்கிறது. அதுல கமலா ராய் மகா வித்யாலயா என்ற வாக்குச்சாவடியில 457 பேர் வீட்டில் இல்லையா. அது எப்படி ஒரு வாக்குச்சாவடியில 457 பேர் வீட்டில் இல்லாம இருக்கலாம்? 10 பேர் இருந்தா 15 பேர் இருந்தா எனக்கு புரியுது. 457 பேர். மத்திய வித்யாலயா வாக்குச்சாவடியில 351 பேர் ஆப்சென்ட்னு போட்டு நீக்கியிருக்காங்க. சமுதாய் பவன் ஹாஜிபூர் என்ற வாக்குச்சாவடியில 539 பேர் இல்லையா. 530 பேர், ஊரே காலி போயிடுச்சா. இதெல்லாம் தில்லு முள்ளு என்பதில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது. புள்ளியியல் என்பது ஒரு விஞ்ஞானம், ஒரு அறிவியல். புள்ளியியல் படி, புள்ளியியல் நிபுணர்கள் இதெல்லாம் நடக்கவே நடக்காது, இயற்கைக்கு விரோதமானது. இந்த இயற்கைக்கு விரோதமான காணாம போயிட்டாங்க, குடிபெயர்ந்துட்டாங்க, மறைந்து போய்விட்டார்கள், இறந்து விட்டார்கள் என்பது சொல்லுது தில்லு முள்ளு என்று பல புள்ளியியல் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வாக்கு திருட்டு. இந்த வாக்கு திருட்டு இன்று பீகார்ல நடந்திருக்கு, கர்நாடகத்தில் நடந்திருக்கு, மகாராஷ்டிராலையும் நடந்திருக்கு என்று ராகுல் காந்தி சுட்டி காட்டுகிறார். அதற்கான ஆதாரங்களை எல்லாம் வெளியிடப் போவதாக சொல்லியிருக்கிறார்.
இந்த வாக்கு திருட்டு மற்ற மாநிலங்களில் நடக்கவே நடக்காதுன்னு நினைக்காதீங்க. தமிழ்நாட்டில் நடக்கலாம். நடக்கக்கூடிய சதி பின்னக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. ஆனால் எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கிறது. அதைத்தான் பவன் கேரடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். தமிழ்நாட்டில் நடக்க விடமாட்டோம், நடக்காது. அதே போல கேரளாவிலையும் நடக்காது. கேரளாவிலையும் நடக்காது. காரணம் சொல்றேன். கேரளால 2 அணிகள் வலிமையான அணிகள் இருக்கின்றன. நம்ம அணிதான் வலிமையான அணி, மாற்றான் அணி வலிமை இல்லாத அணி என்று எப்பொழுதுமே பார்க்கக்கூடாது. அங்க இடதுசாரி முன்னணி, ஐக்கிய ஒற்றுமை முன்னணி, 2ம் வலிமையான அணிகள். அதே போல தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற அணி வலிமையான அணி. அதே நேரத்தில் அதிமுக அணியை நான் குறைத்து பேச மாட்டேன். வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல் என்பது திருக்குறள். இந்த 2 அணிகள் இருந்தா வாக்கு திருட்டு நடக்காது. காரணம் உங்களையே கேட்கிறேன். நீங்க ஒரு வாக்குச்சாவடியிலேருந்து வர்றீங்க, ஒரு கிராமத்திலேருந்து வர்றீங்க. அந்த கிராமத்தில் அந்த கூட்டணி, நம்முடைய கூட்டணி ஒரு 30-40 பேர் இருக்காங்க. அதிமுக கூட்டணியில் ஒரு 30-40 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 30 பேர், அந்த 30 பேர், இந்த 60 பேரை மீறி ஒரு ஆளு கிராமத்துக்குள்ளேயே நுழைய முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வேற்றாள் வந்தா 10 நிமிஷத்துல பரவிடும். நீ யாரு, எங்கேருந்து வந்த, எதுக்கா வேலைன்னு கேட்பாங்களா இல்லையா? ஒரு ஆள் காணாம போயிட்டா அவரை 10 நாள காணமே அப்படிங்கிற செய்தி தீ போல பரவிடும். அதுக்கு காரணம் இங்கே கட்டுக்கோப்பான 2 அரசியல் அணிகள் இருக்கின்றன. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அணி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணி என்று இருந்தால் வாக்கு திருட்டு நடக்காது என்று நான் நம்புகிறேன். ஆனால் என்னுடைய நம்பிக்கையில சந்தேகம் வருவதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி புகுந்திருக்கிறது. ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாது என்று தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி புகுந்த நாடு உருப்படாது. பாரதிய ஜனதா கட்சியோடு இன்று அதிமுக கூட்டணி வைத்திருப்பதால் வாக்கு திருட்டு நடக்கக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது. உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், விழிப்போடு இருங்கள். தலைவர் அவர்கள் சொன்னதை போல வாக்காளர் பட்டியல் உங்க கையில இருக்கணும். இன்று முதல் மே மாதம் வரை வாக்காளர் பட்டியல் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும், ஒவ்வொரு பூத் சாவடியிலையும் இருக்கணும். ஒரு ஆள் பேரை நீக்க விடாதீங்க, ஒரு ஆள் பேரை சேர்க்க விடாதீங்க. யாரையாவது சேர்க்கணும்னா தீர விசாரித்து தான் சேர்க்க அனுமதிக்கணும். யாரையாவது நீக்கணும்னா தீர விசாரித்து தான் நீக்கணும். இல்லை என்றால் பீகாரில் நடந்ததை போல, மகாராஷ்டிராவில் நடந்ததை போல, கர்நாடகத்திலே நடந்ததை போல தமிழ்நாட்டிலே நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி அரசு, பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் கமிஷன் அவர்கள் கைப்பாவையாக செயல்படுகிறது. டிஎன் சேஷன் காலத்தில் இருந்த தேர்தல் கமிஷனையும் இன்றைய கோமாளிகள் நடத்துகிற தேர்தல் கமிஷனையும் ஒப்பிட்டு பாருங்க. தேர்தல் கமிஷனுக்கு உயிரூட்டியது நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த டிஎன் சேஷன் அவர்கள். தேர்தல் கமிஷனை உயிர் இழக்க வைத்தது, தேர்தல் கமிஷனை செயல்படாமல் முடக்கியது பாரதிய ஜனதா கட்சி. விழிப்போடு இருந்து வாக்கு திருட்டு தமிழ்நாட்டிலே நடக்கவே விடமாட்டோம், நடக்கவே அனுமதிக்க மாட்டோம். நாங்கள் விழிப்போடு இருப்போம். ஒரு தவறான பெயரை சேர்க்க விட மாட்டோம், ஒரு சரியான பெயரை நீக்க விட மாட்டோம் என்று உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு தான்
இந்த மாநாட்டில் வாக்கு திருட்டை தடுப்போம் என்ற உறுதிமொழி எடுத்திருக்கிறோம். இன்னும் 8 மாதங்கள் விழிப்போடு இருந்து வாக்கு திருட்டை தடுத்து நியாயமான தேர்தல் நடப்பதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.